மதில்கள் எப்போது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருடைய கண்களுக்கு நான் மறைவாக்கப்படவில்லை என்று அர்த்தம். இந்த அழகான வாக்குத்தத்தத்தை நினைக்கும் பொழுது, யார் இருதயத்துல நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை நினைப்பார் ஒருவரும் இல்லை, தெய்வமும் என்னை மறந்து போனாரோ, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நான் விலகி போயிட்டனோ, யாருமே என்ன நினைக்க இல்லைன்னு தனிமை உணர்வுல யாராவது ஒருத்தர் தவித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து தான் வருகிறது. இந்த வார்த்தை ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறது. இதோன்னும்போது ரொம்ப பக்கத்துல இருக்கிறத நம்ம சொல்லுவோம், அதோன்னா தூரத்துல இருக்க சொல்லுவோம். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை மறக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். தமிழ்ல படம் பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி, ஆர்ட் மாதிரி வரைந்திருக்கிறேன். வேற ஒரு என்கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல என்கிரேவ்டு அப்படின்னா பொறிக்கிறது, எழுத்துக்களை பொறிப்பாங்கல்ல மரப்பலகையில கற்கள்ல, அப்படி இருக்கிறது. டிபிடி வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐ ஹவ் கார்விங் அப்படின்னா செதுக்கிறது. அப்போ ஒரு சிலை மாதிரி செதுக்கிறது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட உருவ சிலைய ஒரு பொம்மை மாதிரி அப்படி உள்ளங்கையில ஆண்டவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த உள்ளங்கை என்பது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம், அடிக்கடி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்து இந்த உள்ளங்கை என்பது ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் இப்படி கையில வச்சு மூடிக்கிட்டாருன்னா, ஆண்டவர் கையில இருந்து என்னை யாரும் எடுக்க முடியும்? உன் உள்ளங்கையில பொம்மை மாதிரி, உன் உருவ சிலை மாதிரி உன்னை நான் வச்சு மூடி கொண்டிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய உள்ளங்கைகள், அவருடைய அந்த கண்கள் எப்பொழுது படக்கூடிய அந்த ஸ்தலத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், நம்மை போன்ற சீரை பெற்ற வேறே பெரிய பாக்கியமுள்ள ஜனம் இந்த உலகத்துல யார் இருக்க முடியும்? யாருடைய இருதயம் தனிமையில தவித்துக் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. இதோ தனிமை எண்ணத்துல, தனிமையில யாருமில்லன்னு சொல்லுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உள்ள கைகளில பொம்மையை போல செதுக்கி பொறித்து மூடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்னுடைய மதில்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக என்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா! மெய்யாக இந்த வார்த்தையின்படி எப்பவும் ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் இருக்கும்படி, சத்துரு இருக்கிற எந்த அக்னி ஆஸ்திரங்களும் நம்மளை தொடாதபடிக்கு அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம எல்லாரையும் ஆண்டவர் மறைத்து பாதுகாக்கும்படி